வணக்கம். என் பேர் ஆலா. நான் வைகரை குழந்தைகள் நல அறக்கட்டளை வச்சிருக்கேன். இந்த குழந்தைகளுக்கான நிறைய வேலை திட்டங்களை செய்துட்டு இருக்கோம். பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரிய பொருள்கள், பாரம்பரிய உணவு முறை இதெல்லாம் செய்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த வகையில் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை ஒரு 7 நாள் இந்த காமராஜர் மணிமண்டபத்தில் கண்காட்சி வச்சிருக்காங்க, விற்பனைக்கு வச்சிருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் இங்க ஒரு கடை அமைச்சிருக்கோம். இது காட்சிக்கும் விற்பனைக்கும் வச்சிருக்கோம். இங்க பள்ளியில இருந்து பல பகுதியில இருந்து புதுச்சேரி மட்டும் இல்லாம கடலூர் பக்கத்துல இருக்கிற எல்லா பள்ளி பிள்ளைகளும் இங்க வராங்க. இதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அவங்க தன் வாழ்க்கையில பார்க்காத பாரம்பரிய விளையாட்டு பொருள்களும் கேட்காத சில செய்திகளையும் இங்க பாக்குறாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு வேண்டிய புத்தகங்கள், விளையாட்டு புத்தகங்கள், கதை புத்தகங்கள், அப்புறம் சிறுவர்களுக்கான பாடல் புத்தகங்கள்லாம் இருக்கு. இது மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட கடைகளா இங்க வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. அதை பெற்றவங்களும் அல்லது பிள்ளைகளும் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. ரொம்ப இது போன்ற ஒவ்வொரு ஆண்டும் வைக்கணும்னு சொல்லி அவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க. இதே நாங்கள் அரசுக்கு கோரிக்கையை வைக்கிறோம். இதே போன்ற சிறப்பா அவர்கள் பள்ளியில ஒரு அனுமதியோட பார்க்கக்கூடிய அனைத்து பள்ளி பிள்ளைகளும் அனுமதியோட பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரி புத்தக கண்காட்சியும் விளையாட்டு பொருள் கண்காட்சி வைக்குமாறு கேட்டுக்கொள்வேன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பாக காமராஜர் மணிமண்டபத்தில் சிறுவர்களுக்கான புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அறிந்தேன். அதன் அடிப்படையில் இன்றுதான் இந்த புத்தக கண்காட்சி என்னுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு பார்த்தாங்க. ஸோ அந்த சின்ன பசங்களுக்கு தேவையான கதைகள், பாடல்கள், அது சார்ந்த சில சின்ன சின்ன செய்திகள், உலக தலைவர்களுக்கான செய்திகள், அறிவியல் செய்திகள், அப்படி நிறைய புத்தகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் விளையாடக்கூடிய, பிள்ளைகள் கல்வியில கற்றுக்கக்கூடிய பல சாதன கருவிகளும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 90களில் நாங்கள் விளையாடிய சில சின்ன சின்ன பொருட்கள், விளையாட்டு பொருட்கள்லாம் இங்கே பார்க்கும்போது எங்களுடைய பழைய நினைவுகள்லாம் இங்கே வர ஆரம்பிக்குது. இன்றைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காலகட்டம்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எதில் பொழுதுபோக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் இருக்கு, கம்ப்யூட்டர், கணினின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைபேசி, ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதிகமான தன்னுடைய நேரங்களை செலவிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறதால பிள்ளைங்களுடைய மனநிலையும் மாறும், அவங்களுடைய செயல்பாடுகளும் ஒரு நல்ல முறையில் மாறுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு. ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரு புத்தகத்தின் மேலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கும் ஒரு ஆசையை ஏற்படுத்துவதற்கும் உண்டான ஒரு செயல்பாடு இது தொடர்ச்சியாக இது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் நடைபெறணும். ஏன்னா புத்தகம் வாசிப்பு என்பது இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் குறைந்து கொண்டே வருகிறது. எல்லாமே கம்ப்யூட்டரை பார்த்து, எல்லாமே ஃபோனை பார்த்து படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி வாசிப்பழக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஒரு புத்தக கண்காட்சி ஒரு போற்றுதலுக்குரியது. அந்த வகையில் புதுச்சேரி அரசுக்கு, கலை பண்பாட்டுத்துறைக்கும் என்னுடைய பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.